நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால்களை மடக்கி ஆண்டவரை பார்த்து, உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணைந்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கு குயவனவர் உன்னை சிறப்பாய் வணைந்திடுவார். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளையில் கூட உம்முடைய வார்த்தைங்கிறதான மன்னாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு போஷிக்க கொடுக்கும்போது அவர்கள் எந்த சூழல் இருந்தாலும் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவருடைய காரியங்கள் வாய்க்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்த நீரே மையப்படுங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட சற்று நேரம் தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம், அதோடைய 24ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து, காரியத்தை அண்டர்லைன் பண்ணிங்க, இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். போதும். இப்போ இதுக்கு சப்போர்ட்டா இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 40வது வசனம். அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோட தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திற்கும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய் என்றார். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு அநேக பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் எல்லாரும் வேதத்தை அநேக முறை படிக்கணும்னு ஆசைப்படும் போது வேக வேகமாக ஆதியாகமத்தை படிச்சிருவீங்க. என்ன பண்ணிடுவீங்க? ஆதியாகமத்தை படித்து முடிச்சிருவீங்க. இங்கே ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதான நாட்களில் நல்லா என்ன கவனமாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஆமாம், ஒருவேளை நீங்கள் நினச்சிருக்கலாம் நமக்கு எல்லாமே தெரியுமே இந்த கதை அப்படின்னு சொல்லி. நான் உங்களுக்கு கதை சொல்லலை, உங்கள் வாழ்க்கையை இங்கே இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக. நிறையருடைய வாழ்க்கை என்ன பண்ணலை, சரியாக கட்டப்படலை, நிறையருடைய காரியங்கள் சரியாக வாய்க்கலை. இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டு திரும்ப இன்னைக்கு இதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும் அப்படின்னு சொல்லி வேதத்திலேருந்து ஒரு 3 காரியங்களை சொல்ல போகிறேன். கர்த்தர் அதுக்கு உதவி செய்வாராக. ஆபிரகாமுடைய அந்த வயதான நாட்களில் அவனுடைய மகன் ஈசாக்கு இருக்கிறாரு. இந்த ஈசாக்குக்கு பெண் பார்க்க வேண்டும். இந்த பெண் பார்க்கறதற்காக தன்னுடைய ஊழியக்காரனாகிய ஒரு மனுஷன்ட்ட அவர் சொல்றாரு, நீ என் மகனுக்கு போய் ஒரு பெண் பாரு, ஆனா எங்க பார்க்க கூடாது, இந்த கானான் தேசத்துக்குள்ள நீ என்ன பண்ணக்கூடாது, பெண் பார்க்க கூடாது. நீ என்னுடைய இனத்துக்கு போ, என்னுடைய சொந்த இடத்துக்கு போய் அங்க என் மகனுக்கு ஒரு பெண்ணை பார்த்துட்டு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அந்த வேலைக்காரங்கன்னு சொல்றான், ஆண்டவனே, ஒருவேளை அந்த பெண் என் கூட வர மனதில்லாதிருந்தா நான் என்ன பண்ணணும், ஒருவேளை உங்க பையனை பற்றி அவளுக்கு தெரியாது, உங்க பையனை கூட்டிட்டு போகணுமா அப்படின்னு கேட்குற சூழ்நிலை. உடனே ஆபிரகாம் சொல்றான், எந்த சூழ்நிலையிலும் என் மகனை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, அங்க கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி இப்படி ஒரு காரியத்தை குறித்து இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஆபிரகாம் பேசுறாரு. இந்த எலியேசர் கேட்கிறாரு, இந்த காரியம் எப்படி நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கிறது மாதிரி பேசிட்டே இருக்கும்போது 2 பேரும் அந்த காரியத்தை குறித்து ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. உடன்படிக்கை பண்ணின பின்பு ஆபிரகாம் அந்த வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, 40வது வசனம். அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோட தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். எதை வாய்க்க பண்ணுவாரு? உன் பிரயாணத்தை. ஏன்னு சொன்னா இந்த ஊழியக்காரனுக்கு ஆபிரகாமுடைய ஊர் எதுன்னு கூட தெரியாது. எது? இந்த ஊர் எதுனே தெரியாது. அவர் சொன்னாதானே தெரியும்.
அவர் சொன்னாதானே இவருக்கு தெரியும். ஆபிரகாம் எங்கேருந்து வந்தார்? கல்தேரில் ஊருங்கிற பட்டணத்துலேருந்து இங்கே எங்கே வந்துட்டார்? இப்போ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு கானானுக்குள்ள கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். ஆனால் இப்போ எங்கே போனோம்? ஆபிரகாம் எங்கே பிறந்தாரோ அந்த ஊருக்கு போகணும். போகிற வழியே எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஓ பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீ அங்கே போய் என்ன பண்ண, என் மகனுக்கு ஒரு பெண்ணை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த நாளில் அந்த நீங்க வாசித்த 9ஆம் வசனத்துல காரியத்தை குறித்து பேசுறாங்க. 40ஆவது வசனத்துல வாய்க்க பண்ணுகிறார். ரெண்டையும் சேர்த்து நீங்க இந்த நாளில் நம்ம பார்க்க போறோம். காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். இன்னைக்கு அநேகருடைய காரியங்கள் என்ன பண்ணல, வாய்க்கப்படலை. அநேகருடைய காரியங்கள் வாய்க்கப்படாம நம்ம தோல்வி 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 அப்படின்னு போல நம்ம பார்த்துருக்குறோம். இந்த பகுதிக்குள்ள இருந்தே நான் உங்களுக்கு 3 காரியங்களை சொல்ல போறோம். எதெல்லாம் இன்னைக்கு வாய்க்கும் அப்படி சொல்லி நம்ம பார்க்க போறோம். உன் காரியத்தில் எதெல்லாம் வாய்க்கும் அப்படி சொல்லி. நம்பர் 1, எதிர்பார்க்கிற காரியங்கள் வாய்க்கும். சொல்லுங்க. இவ்வளவுதானே உங்க சத்தம்? நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, என் வாழ்க்கையில் ஏதாவது நடக்காதான்னு சொல்லிட்டு. அந்த எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? வாய்க்க பண்ணுவாரா. 2வது, நீ எதிர்பாராத காரியங்களை வாய்க்க பண்ணுவார். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, நீ நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டா இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லி. அதையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? வாய்க்க பண்ணுவாராம். சரியா? ஆமா. ஏன்னா உன் பிரயாணத்துல யார் இருக்கா? தம்முடைய தூதன் அவர் என்ன பண்றாரு? அனுப்புறாரு. அல்லேலூயாவா. ஆமா, ஸ்தோத்திரம். அதனால்தான் உங்க காரியம் வாய்க்கும். 3வது, ஏற்ற வேளையில உன் காரியம் வாய்க்க பண்ணுவார். ஏற்ற வேளையில உன் காரியம் வாய்க்க பண்ணுவார். இப்ப நீங்க சொல்ல போறீங்க. 3 காரியங்களை சொன்னேன். எல்லாரும் சேர்ந்து சபை சத்தமா சொல்லட்டும் பார்க்கலாம். நல்லா இருக்கா? எதிர்பார்த்த காரியம், எதிர்பாராத காரியம், ஏற்ற வேளையில உன் காரியங்கள் வாய்க்க பண்ணும். சரிங்களா? ஆமா, ஸ்தோத்திரம். நம்மளுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் நிறைய இடத்துல நம்முடைய காரியம் என்ன பண்ணல, வாய்க்க பண்ணல. ஸ்தோத்திரம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் எதிர்பார்ப்பை நான் என்ன பண்ண போறேன்? நிறைவேற்ற போற, அதை வாய்க்க பண்ண போற. நீ எந்தெந்த காரியத்தை எதிர்பார்த்துருக்கிறியோ அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்ற போற. இங்க ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தி அதற்கு பின்பு அதோடைய காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நீங்க 14ஆவது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், ஆபிரகாமுக்கு, தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சிந்திக்க பண்ணி என் எஜமானாய் ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். வருவார்களே. நல்ல பாருங்க. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, குடி என்றும் உன் ஒட்டங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய நியமித்தராயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று போது. ஹல்லேலூயா. இங்க ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஒரு எதிர்பார்ப்போட அங்க கடந்து செல்றாரு. அவர்களுடைய மனசுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு. அந்த ஊருக்கு போறோம், அந்த ஊர்ல ஒரு கிணத்தண்டை நம்ம போய் உக்காந்துருக்கிறோம். அந்த கிணத்துல தண்ணி மொள்ள வருவாங்க பெண்கள் சாயந்தர வேளையில. அந்த தண்ணி மொள்ள வர்ற சூழ்நிலையில அந்த பெண்ணை எந்த பெண்ணிட்ட நான் கேட்குறேனோ அந்த பெண் என்ன பண்ணணும்?
எனக்கும் என் ஒட்டகங்களுக்கும் என்ன பண்ணும், தண்ணி மொண்டு அவ கொடுத்தா அவ தான் என் எஜமானுடைய மகனுக்கு நல்ல ஒரு மனைவி அப்படிங்க தனக்குள்ளே சொல்லி கொண்டு ஒரு எதிர்பார்ப்போட அவர் கடந்து செல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் அநேக எதிர்பார்ப்புகள் உண்டு. நமக்கு நாளைக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும், இது எங்கன்னு சொல்லுவோம், நமக்குள்ளே நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். நமக்குள்ள வெளியாள்கிட்ட சொல்ல முடியாது சில காரியங்களை. இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு கர்த்தர் என்ன கடாட்சி தருவார், ஒரு எதிர்பார்ப்பு. நம்முடைய வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு. சில கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இந்த கடன் பிரச்சனை தீந்துராதா, அதுக்கு ஏதாவது ஒரு ஆண்டவர் ஏதாவது நன்மை செய்யணும், பிள்ளைகளுக்கு படிப்பு ஃபீஸ் கட்டணும், அதுக்கு யார் மூலமா கர்த்தர் சப்போர்ட் பண்ண மாட்டாரா, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எதிர்பார்ப்பு. இதெல்லாம் எங்க சொல்லுவோம், நமக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு முடிவு எடுத்துட்டே இருப்போம், அதை வெளியே சொல்ல முடியாது. இப்போ இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரனும் அவனுக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கிறா, ஒரு எதிர்பார்ப்பு. யார் என்னுடைய ஒட்டகளுக்கும் எனக்கும் தண்ணி தானி சொல்லும் போது எனக்கும் என் ஒட்டங்களுக்கும் தண்ணி தாராளோ அவ தான் உண்மையான என் எஜமானுடைய மகனுக்கு மனைவியான பெண் அப்படின்னு சொல்லி அவனுடைய மனசுல அவன் இப்படி ஒரு தீர்மானத்தை, ஒரு எதிர்பார்ப்பை அவன் எடுக்கிறான். இந்த எதிர்பார்ப்பை எடுத்த உடனே சம்பவம் என்ன நடக்குது, அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்ன, நல்லா பாருங்க, உங்க எதிர்பார்ப்ப நீங்க அதை சரியா பூர்த்தி கூட பண்ணிருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயாவா, ஆமா, ஸ்தோத்திரம். சரியான காரியங்களா இருந்தா கர்த்தர் கண்டிப்பா அதை என்ன பண்ணுவாரு, வாய்க்க பண்ணுவார். அவர் சொல்ற ஒரே ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஆபிரகாம் சொல்றாரு, நீ போற வழியில அவர் ஒரு தூதனை, நான் வழிபடுகிற என் கர்த்தர் உனக்கு ஒரு தூதனை அனுப்புவார், அவர் உன் காரியத்தை உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயாவா. அப்போ உன் குடும்ப வாழ்க்கையில உன் தனிப்பட்ட காரியத்துல எது எதெல்லாம் எதிர்பார்ப்பா இருக்கிறதோ, எது எதெல்லாம் தேவையா இருக்கிறதோ எல்லா காரியத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, வாய்க்க பண்ணுவார். வாசிங்க. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவிக்கு பெத்துவேலுக்கு பிறந்த புறப்பட்டு வந்தால் போதும். ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. ஆபிரகாம் என்ன சொல்றாரு தான் வேலைக்காரங்கிட்ட, நீ என் சொந்தத்துல போய் என் மகனுக்கு பெண் எடுத்துட்டு வாங்குறாரு. என் ஊருக்கு போய் ஏன் சொந்த பந்தத்துல அந்த கானான்ல நீ என்ன பண்ணக்கூடாது, பெண் கொள்ளவே கூடாது. சரியா? ஆமா, ஸ்தோத்திரம். நீங்க அது உங்களுக்கு தெரியும்னா அந்த 3வது சொல்வார், நான் குடியிருக்கிற கானானுடைய குமார்த்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனுக்கு ஆகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ள வேண்டும். என்ன சொல்றாரு, நீ இங்க பெண் தேடவே கூடாது, ஏன் இனத்தார் இடத்துக்கு போகணும், ஏன் தேசத்துக்கு போகணும். அப்ப பிரயாணத்துல மேடு வரும், பள்ளம் வரும், எல்லாத்தையும் கடந்து போகணும். ஆனா அதுக்கு ஒரு தூதனை நான் வழிபடுகிறவர் உனக்கு அனுப்புவாரு, அவர் உன் காரியத்தையும் வாய்க்க பண்ணுவாரு, உன் பிரயாணத்தையும் வாய்க்க பண்ணுவார். இப்போ இந்த வார்த்தைகளை சொல்லி முடிக்கும் முன்னாடியே அவன் இருதயத்தில் ஒரு எதிர்பார்ப்பு, நான் எப்படி போய் அங்க அந்த பெண்ணை தேடுறது அப்படிங்கும்போது அந்த ஊர்ல ஒரு கிணறு இருந்துச்சான். அந்த ஊர்ல ஒரு கிணறு இருக்குமா. அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல எல்லா ஆடு மாடுகளும் ஒரு இடத்துல தான் வந்து என்ன பண்ணுவாங்க, நீரூற்றண்டையில தான் தண்ணி காட்டுவாங்க, அங்கிருந்து தான் தண்ணி எடுத்துட்டு போவாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஊர்வலையும் அப்படிதான் இருந்திருக்கோம். மொத்தத்தில் எங்கேயாவது பஞ்சாயத்து கிணறுன்னு ஒரு கிணறு இருக்கும், அங்கே தான் போய் தண்ணிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. சில சாவாக இருந்தால் கூட அங்கே போய் தான் குளிப்பாட்டுறதுக்கெல்லாம் என்ன எடுத்துருவாங்க, தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. சில காரியங்களுக்கு அந்த கிணத்துலேருந்து தான் என்ன பண்ணோம், தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காலகட்டங்களுக்கு முன்னாடி. அப்புறம் வீட்டுக்கு வீடு போரு, அப்புறம் இப்போ தெருக்குழாய் தண்ணி வந்ததுனால இப்போ யாரும் அதை என்ன பண்ணுறதில்ல, தேடுறதில்ல. நிறைய கிணறுகளை என்ன பண்ணிட்டாங்க, தூர்த்து போட்டுட்டாங்க. சரிங்களா? ஆமாம், ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு பாருங்க, இந்த வேலைக்காரனுடைய அந்த எதிர்பார்ப்பு அந்த அவனுடைய மனசுல அவன் அப்படியே யோசித்து நிறைவேற்றுவதற்கு முன்னாடியே அவனுடைய எஜமான் அவனுக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படி அவனுடைய சொந்தத்துல உள்ள பெண்ணு, அவன் உறவுல உள்ள பெண்ணு ரெபேக்காள் அங்க தான் குடத்தை எடுத்துட்டு அந்த கிணத்துக்கு வரத இவன் கண்கள் கண்டது. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, எதிர்பார்ப்புகளை கர்த்தர் எதிர்பார்த்த காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றும் போது அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் காணும். ஆமென்னு சொல்றவங்க மட்டும் தலைக்கு மேல கையை தட்டி, எதிர்பார்ப்புகள் அல்ல, எதிர்பார்த்த காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றும் போது
என் கண்ணு பார்க்கும். இவ இப்போ ரெபேக்காளை பார்த்துட்டா, அவருடைய வேலைக்கார ரெபேக்காளை பார்த்துட்டா. ஆனா நடக்கிறது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். அவ எப்படி இருந்தாலும் தெரியுமா? 16 வசனம் சொல்லுது, மகாரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமா இருந்தால் அவள் துறவில் இறங்கி போதும். பாருங்க, பார்க்கறான் ரெபேக்காள, நல்லா அழகா இருக்கிறா, மகாரூபவதியா, சரியா? ஆனா அவளுக்கு என்ன ஆகல? கல்யாணமும் ஆகல. இப்போ நல்லா தெரிஞ்சுங்க, அங்க யாரு வரா? பொம்பளை பிள்ளை. இவரு யாரு? ஆம்பளை. ஓடி போய் எனக்கு தண்ணி ஊற்றுன்னு சொல்ல முடியுமா? பழைய ஏற்பாட்டின் காலத்துலலாம் பயங்கர இதெல்லாம் உண்டு. ஆமாம், அந்த இதெல்லாம் இப்போ தான் நம்ம நீ எங்கே இருக்கா நான் எங்கே இருக்கான்னு நம்ம பெற்றோர்கள் கேட்குறது கிடையாது, நம்ம இஷ்டத்துக்கு விட்டுருக்குறாங்க. ஆமாம், அப்போல்லாம் அப்படி கிடையாது. ஒரு பொம்பளை பிள்ளை வெளியே பார்க்கணுனாலே பெரிய கஷ்டம், சரியா? அப்படியே அந்த வெள்ளட்டை பார்த்தா கூட உடனெல்லாம் நீங்கள் பேசலாம் முடியாது, சரியா? ஆமாம், ஸ்தோத்திரம். அப்படி பேசுனா அவங்க அண்ணன் அவங்க அப்பாலாம் வந்து பெரிய பெரிய இந்த இதெல்லாம் வச்சுட்டு பயங்கரதெல்லாம் நடக்கும். ஆமாம், இப்போ அப்படிலாம் இல்லை. எந்தாலையும் போங்க எந்தாலையும் வாங்கின மாதிரி விட்டுட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம விருப்பம் போல் ஆடுறோம். இப்போது இவனுக்குள்ளே என்ன இருந்திருக்கிறோம்? எதிர்பார்ப்பு இருக்குது, ஆனால் ஒரு பயம் இருந்திருக்கும். பொம்பளை பிள்ளையாச்சே, எப்படி போய் கேட்கறது, எப்படி போய் இருக்க மாதிரி இருந்திருக்காதா? கண்டிப்பாக இருந்திருக்கும். இவன் ஊர் விட்டு ஊருக்கு போயிருக்கிறான். நம்ம ஊராக இருந்தால் கூட ஏமாத்திட்டு ஓடி வந்துடலாம். அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க, அது வேண்டாம் இப்போ. ஆமாம், எதுக்குமே சொந்த இடத்துக்குள்ளே போகும்போது கொஞ்சம் என்ன இருக்கும்? ஆமாம், ஸ்தோத்திரம், அது கொஞ்சம் பவராக இருக்குமா. ஆனால் இப்போ இவன் எங்கே போயிருக்கிறான்? எங்கே போயிருக்கான்? ஊரை விட்டு ஊரு போயிருக்கிறான். அப்போ அவன் யோசிச்சிருப்பான், கண்டிப்பா இவகிட்ட போய் தண்ணியை கேட்டு இவ தரமாட்டேன்னு சொல்லிட்டா, ஏதாவது ஒன்று நடந்து போச்சுன்னா அப்புறம் அது வேற கஷ்டத்தில் போய் முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்து, நான் வழிபடும் என் ஆண்டவர் உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். இப்ப கண்ணுல பார்த்துட்டா. இப்போ அடுத்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நல்ல நிப்பாட்டி பாடிங்க. இப்போ எதிர்கொண்டு ஓடி, அப்ப அவளோட சின்ன பொண்ணு, ஒருவேளை ரெபேக்காள் இவன் போறக்குள்ள கிராஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக, இவனுடைய எதிர்பார்ப்பு அந்த இடத்தோட முடிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவளை எப்படியாச்சும் அவட்ட பேசணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இயேசுகிட்ட பேசுறதுக்கு ஓடுறது இல்லை, நம்ம ஓட்டம் பாதியிலே நின்றது. ஆமேனா? ஒரு காரியத்தை அடையணும்னா அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஓட்ட லக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும், லக்கை நோக்கி ஓடிட்டு, அப்பதான் காரியம் வாய்க்க. பவுல் சொல்ற, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். அதுல லாபம் வந்தாலும் அதை நஷ்டமா கருதிட்டு அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டது. காரியம் அவர் வாய்த்ததா இல்லையா? அப்போஸ்தலரின் பிரதானமான அப்போஸ்தலராய் அவரை அங்க எல்லாரும் பார்க்குறாங்க. அவருடைய உருமல்கள், அவருடைய கச்சைகள் பட்டாலே எல்லாரும் வியாதியர்கள் சுகமாகுவார்களா? அவர் வந்தா விடுதலை உண்டாகுமா? செத்தவரை கூட என்ன பண்றாரு? எழுப்பி விடுறாரு. ஆமேனா? ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறியே. ஆமா, யோ எங்கயா அப்படிங்கிறியா? ஆமா, அப்போஸ்தலர்ல போய் படிச்சுப்பாரு, அப்ப தெரியும். ஸ்தோத்திரம். அப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய முறை சரியா நம்ம இலக்கை நோக்கி ஓடுறது இல்லை. ஆனா நம்ம எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம கண்ணுல தான் ஆசீர்வாதமும் தெரியுது. இப்போ ரெபேக்காள் அவர் கண்ணுல தான் தெரியுறாரு. ரெபேக்காள பாப்பாங்க வாணி கூப்பிட்டு இருக்கலாம், இல்ல தங்கச்சிங்க வாணி கூப்பிட்டு இருக்கலாம், இல்ல மகளே இங்க வாணி, பழைய பாட்டில் அப்படிதான் சொல்லுவாங்க, மகளே இங்க வாணி கூப்பிட்டு இருக்கலாம். ஆனா இவர் கூப்பிடல, இவர் ஓடி போனாராம். அங்க அந்த வசனம் பாருங்க, அழகா சொல்றது பாருங்க. அப்பொழுது அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி 38 வருஷம் வியாதியா இருந்த மனுஷனை ஆண்டவர் தேடி வந்தாரு. வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றினா அவரே வருவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் காரியம் வாய்க்கணும்னு சொன்னா, ஒன்னால இனி முடியாதுன்னு சொல்லும் போது கூட அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயாவா? உன் சஞ்சலத்தை, உன் மன விருப்பத்தெல்லாம் அவரால் நிறைவேற்ற முடியும். பாருங்க, எதிர்கொண்டு ஓடி
இப்போ அவர் கேட்கிறாரு, அவருடைய மனசுல அந்த எதிர்பார்ப்ப அந்த பெண்ணிட்ட கேட்கிறாரு, மெல்ல கேட்கிறாரு. ஒருவேளை நான் நினைக்கிறேன் கண்டிப்பா பயத்தோட தான் கேட்டிருப்பாரு, என்ன நடக்குமோ தெரியலையே, இருந்தாலும் கேட்கலாம். ஏன்னா ஒருவேளை அதுக்கு முன்னாடி வசங்கள அவள் தராதே போனால் அப்படிலாம் யோசிச்சிருக்கிறாங்க. ஆமா, அதனால தருவாளோ தரமாட்டாளோ, ஆனா முடிவு என்ன, யார் அப்படி செய்யறாளோ அவ தான் எஜமானுக்கு பகனுக்கு மனைவி. இதுதான் அவருடைய முடிவு, அவருடைய எதிர்பார்ப்பு. இப்ப அதுக்கு அவ என்ன சொல்றா, அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே சீக்கிரமாய் குடத்தை இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின் சொல்லி சீக்கிரமாய் ஊத்தி விட்டு ஓடி போது. ஹல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இவன் எதிர்பார்ப்ப இப்ப என்ன பண்றாங்க, இவன் எதிர்பார்த்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்றாரு. அவனுடைய எஜமான் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த இடத்துக்கு போறான். போகும்போது இவருக்கு தூரமான ஒரு தேசம். அந்த இவன் கூட நீங்க நினைக்கிறீங்க ரெபேக்காள் ஒரு குடம் தண்ணி எடுத்து ஊத்திருப்பான்னு நினைக்கிறீங்க, அவன் கூட 10 ஒட்டகங்களை கொண்டு போனானா. எத்தனை ஒட்டகம்? ஒரு ஒட்டகத்துக்கு தண்ணி ஊத்துறதே பெரிய வேலை. வாசிக்கிறீங்களா? 10வது வசனம் வாசிங்க. தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களையும் உச்சிதங்களையும் பொருட்களையும் அவன் கையில இருந்த புறப்பட்டு மொசபத்தாமியாவில் உள்ள நாகோருடைய ஊரிலே சேர்ந்து. இப்ப எத்தனை ஒட்டகம் கூட்டு போயிருக்காரு? ஆமா, ஒரு ஒட்டத்துக்கு தண்ணி வார்க்கனாலே நம்மளால, ஆமா இன்னைக்கு சும்மா நீங்க ஒரு பக்கெட் தண்ணி தூக்கிங்க வைங்கன்னு சொன்னாலே இடுப்பு வலிக்குதுன்னு சொல்றீங்க. அவ எத்தனை குடம் தண்ணி எடுத்து ஊத்திருக்கணும், எத்தனை குடம் தண்ணி எடுத்து ஊத்திருக்கணும். கேக்குதா அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரிலாம்? ஆமா, நான் என்ன சொல்றேன், ஏன் நம்ம எதிர்பார்ப்பு சரியா இன்னும் நடக்க முறைக்கு வரலன்னு சொன்னா, கர்த்தர் விரும்புகிற பாத்திரமா நம்ம சரியா இல்லை. அல்லேலூயாவா. கர்த்தர் விரும்புகிற பாத்திரமா இருந்துட்டோன்னா நம்ம எதிர்பார்ப்பை என்ன பண்ணிடும், எதிர்பார்த்த காரியத்தை கர்த்தர் கண்டிப்பா சக்சஸா மாத்திடுவார். நமக்கு தோல்வியே கிடையாது. நான் சொல்ற தோல்வி இல்லை உனக்கு. ஆமேனா? ஆமா, ஆண்டவர் படைத்த நாள்ல நமக்கு என்னைக்குமே வெற்றி தான். ஆனா நம்ம என்ன பண்றோம், சில நாட்கள்ல தோல்விய அப்படியே தொங்க போட்டு மூஞ்ச அப்படியே சோர்வா இருப்போம். இவன் அந்த போதகத்துக்கு கீழ்ப்படுகிறான், எஜமானுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறான். அந்த தூரம் எவ்வளோங்கிறத பார்க்கல, அதோடைய டிராவல் டைம் என்னங்கிறத பார்க்கல. இன்னைக்கு நமக்கு என்னன்னாக்கா, இங்க இருந்துட்டு சர்ச்சுக்கு வர்றதுக்கு என்ன பண்றோம், இப்பவே போகணுமா, ஆராதனை முடிஞ்சிடட்டும். ஆனா நமக்கு எதிர்பார்ப்பு என்ன, இன்னைக்கு கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க பண்ணிடுவாரா, இன்னைக்கு நான் போனா எனக்கு அது கிடைச்சிருமா, அது நடந்துருமா, அப்படி யோசிக்கிறது தானே. ஆனா அவன் என்ன பாருங்க, அந்த சொன்ன டைம்ல அவன் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டான், கொடுத்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு நடைய கட்டிட்டு அவன் திரும்பி கேள்வி கேட்கல. இன்னைக்கு நம்ம நிறைய கேள்வி கேட்கிறோம், அதனாலதான் சரியா இன்னும் எதிர்பார்த்த நம்முடைய காரியங்கள் வாய்க்கல. ஆண்டவரை குறித்து நீங்க ஏசாயில தீர்க்கதரிசி மண்ணோடுகளுக்கு ஒத்ததான நீ என்னை குறித்து கேள்வி கேட்கலாமா அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. நம்ம எல்லாம் எங்க இருக்கோம், எப்படி இருக்கிறோம், மண்ணா இருக்கிறோம். இந்த மண்ணோடு படைச்சவரை பார்த்து ஏதாவது நமக்கு ஒரு அற்புதமோ அதிசயமோ நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது காலதாமதங்கள் ஆகின உடனே நம்முடைய உள்ளத்துல இருந்து நம்முடைய சிந்தனையில இருந்து ஒரு பொல்லாத ஆவி கிளம்பி, நீ ஆண்டவரை துதிக்கிறா, அவரை ஆராதிக்கிறா, ஆனா மற்ற விக்கிரகத்தவனங்களுக்கெல்லாம் குழந்தை இருக்குது, உனக்கு டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணோம், நம்மளோட பிரெயின் வாஷ் பண்ணோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த நேரத்தில் என் சத்துருவே எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத, நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். ஏன்னா கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு சுதந்திரம். எதிர்பார்ப்ப கர்த்தர் கண்டிப்பா வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயாவா. இப்ப பாருங்க, இவனுடைய அந்த எதிர்பார்த்த காரியத்தை அங்க ரெபெக்காள் என்ன பண்றா, நிறைவேற்றுகிறத நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு இந்த பகற்காலத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னையும் ஒரு ரெபெக்காளாய் நான் பார்க்கிறேன், உன்னையும் ஒரு ரெபெக்காளாய் நான் பார்க்கிறேன். தேவ பார்வையில தேவனுடைய அந்த எதிர்பார்ப்புக்கு நீ ஒரு நல்ல ரெபெக்காளா இருந்தா நீ எதிர்பார்த்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். தலைக்கு மேல கையை தட்டி ஆமேன்னு சொல்லி அங்கீகரிங்க பார்க்கலாம்.
தேவன் எதிர்பார்ப்புன்னு வச்சுக்கிறாரு. அந்த எதிர்பார்ப்புல நீயும் நான் ஒரு நல்ல ரெபேக்காளுடைய குணாதிசயம். அவ சொல்றா, குடியும், நீர் மட்டும் குடிச்சா போதாது, உங்களுடைய ஒட்டங்களுக்கும் வார்ப்பேன். அவங்க கூட வேலைக்காரர்கள் இருந்திருக்கலாம். உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் கையில இருந்த உச்சிதமான கடையங்கள் அவளுக்கு கொடுத்தான்னு சொல்லி அடுத்த வசனம் சொல்லுது. அப்போ எதிர்பார்ப்பை காட்டில கர்த்தர் மேன்மையான இடத்தை தருவார். அல்லேலூயா. உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். சொல்லுங்க எல்லாரும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணைந்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணைந்திடுவார். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். இப்போ இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரனுக்கு முதல்ல அவன் எதிர்பார்த்த காரியங்கள் வாய்த்தது. அல்லேலூயாவா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீ எந்தெந்த காரியங்களுக்காக எந்தெந்த தேவைகளுக்காக எதிர்பார்த்துருக்கிறியோ, இந்த பகல் வேளையில் தெய்வம் உன்னை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், நீ அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு நீ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஒரு ஒரு ரெபேக்காளை போல நம்முடைய வாழ்க்கை இருக்குமே. ஆனால் நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். ரெண்டாவதாக எதிர்பாராத காரியங்களையும் வாய்க்க பண்ணுவாராம். இங்க பாருங்க, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31-32 சாரிமா, ஆமா 23-24 வாசிங்க. நீ யாருடைய மகள்? அந்த வசனத்தை வச்சுட்டு இப்ப 31-32 வாசிங்க. அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், வெளியே நிற்பானே, உமக்கு வீடும் ஒட்டகங்களும் இடமும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த மனுஷன் வீட்டுக்கு போனான். கட்டவிழ்த்து தீவனமும் போட்டு வந்தவர்களுக்கும் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான். ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரர் இருக்கார் இல்லையா, இப்ப அந்த 23வது வசனத்துல பாருங்க என்ன நடக்கு தெரியுமா? நீ யாருடைய மகள்? இவர் பார்த்துட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட நிறைவேறிட்டு அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில இப்போ இது யாருங்கிறது அவருக்கு தெரியாது. இவர் யாருங்கிறது ஆபிரகாமுடைய சொந்தக்காரர் தானா, அவருடைய இனம் தானா, அவருடைய சந்ததி தானாங்கிறது தெரியாது. அதனால இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரன் திரும்ப அந்த மகள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிக்கும் போது ஒரு காரியத்தை அங்க கேட்கிறாரு பாருங்க. நாங்கள் உங்கள் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். அவ என்ன நினைச்சிருப்பா? ஒரு பகல்ல பேசுறதே பெரிய விஷயம். எவ்வளோ குசும்பு இருந்தா ராத்திரி எங்க வீட்டுல வந்து தங்குவா? ராத்திரி ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை வீட்டில் போய் தங்க முடியுமா? அப்போ எவ்வளோ பயமாக இருந்திருக்கும் அந்த வார்த்தை அவன் கேட்கும்போது. எவ்வளோ பயந்துருப்பான். புரியுதா உங்களுக்கு? சாதாரணமாகவே ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆள் போயிட்டு வரணும்னு சொன்னாலே பகல்லையே அதுவே பிரச்சனையாக இருக்குது, அதுவே போராட்டமாக இருக்குது. இவன் கேட்குறாமல்ல, ஏம்மா ராத்திரி உங்கள் வீட்டில் தங்குறதுக்கு இடம் உண்டா அப்படி கேட்குறா. சரியா? ஆமா. உடனே அவளுடைய வாய் பிறப்பு எப்படி தெரியுமா? இதுதான் எதிர்பார்க்காத காரியம். இதுதான் எதிர்பார்க்காத காரியம். நமக்குள்ள பயம்தான். இப்போ அதற்கு அவள் என்ன சொல்றா? நன்றி. போதும். இப்படி சொல்லிட்டு இவ என்ன பண்ணிட்டான்னா நடை கட்டிட்டா. இப்படி சொல்லிட்டு இவ என்ன பண்ணிட்டா? நடை கட்டிட்டா. எங்க போயிட்டா? தான் வீட்டுல உள்ள எல்லாத்துக்குமே அதை சொல்றா. 28வது வசனத்தை வாசிங்க. அந்த பெண் ஓடி இந்த காரியத்தை தாயின், அங்க ஒரு அண்ணன் இருக்கிறாரு, இவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு, அவர் பேரு லாபான். இப்ப அண்ணனுக்கு எப்படி கோபம் வரும்?
யோ எங்க இருந்து வந்துட்டு ஏன் தங்கச்சிக்கிட்ட ராத்திரி தங்குறதுக்கு இடம் இருக்கான்னு கேட்குறா. எவ்வளோ உனக்கு கொழுப்பு இருக்கணும், எவ்வளோ திமிர் இருக்கணும். உடனே மீசை லேசாக முறுக்கிக்கிறது. ஆமாம், ஒன்றுமே இல்லாத காரியமாக இருக்கும். ஆனால் சும்மா உசுப்பேத்தி விடுறல நம்ம ஆளுவிட மாரி கொஞ்சம் கூட கிடையாது. அதில் நடக்குதா இல்லையா? உண்மையை போய் சொல்லியிருப்பா தங்கச்சியாரு, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அவனா உன்கிட்ட பேசிட்டானா, அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னோம்ல, இவ அழகா போய் சொல்லியிருப்பா, உண்மையை சொல்லியிருப்பா. ஆனா நம்மளால நம்ம இல்லாத ஒன்றை ஜோடித்து சும்மா வந்தவனுக்கு 4 அடியை கொடுத்து அப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, கன்ஃபார்ம் ஆக்கி விட்டுருவாங்க. இது இன்னைக்கு நடக்கிறது. சரியா? அவங்களுக்கெல்லாம் புரியும். அப்படியே சரியா மாதிரி அப்படி நடிப்பீங்க. நீங்கள்லாம் லேஸ்பட்ட ஆளுங்களே கிடையாது. ஆமாம், ஸ்தோத்திரம். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால நம்ம இப்போ அதுக்கு போண்டா, நம்ம இங்கே வந்துடுவோம். இவருக்குள்ளே இருந்த ஒரு பயத்தை சொல்கிறதுக்காக அதை சொல்ல வேண்டியிருக்குது. சரியா? இப்போ பாருங்க, கண்டிப்பாக இருந்திருக்காங்க. வேற ஒரு ஊரில் போயிட்டு ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட பேசுகிறாரு. இவ எல்லாம் உண்டுன்னு சொன்னவா நேரம் என்ன பண்ணிட்டா, இவங்களை கூட்டிட்டு போகாமல் அவ பாட்டு வீட்டுக்கு போயிட்டா. அங்கே போய் என்னத்தை சொல்லி விட்டானே அவனுக்கு என்ன தெரியும்? இப்படி ஒரு ஆள் வந்தான், தண்ணியை கேட்டான், கொடுத்தேன். அவன் என் கைக்கு கடகங்களை போட்டான், காதணிகளை தந்தான், எல்லாத்தையும் வாங்கிட்டேன். இப்போ உங்ககிட்டே வந்து சொல்லிட்டேன். யார் அவன், வா பார்க்கலாம், அவனை இன்னைக்கு 1 2 பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து யாருமே என்ன பண்ணல, கிளம்பல. யாருமே கிளம்பல. அவனுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறாரு, அவர் பேர் லாபான். அப்படி அங்க பைபிள் சொல்லுது. அவர் ஒரு சகோதரன் இருக்கிறான். சகோதரர்களுக்கு சீக்கிரம் கோபம் என்ன பண்ணும், பொத்துட்டு வந்துடும். ஆனா இந்த காரியத்தை அறிவித்த பின்பு ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று பேர். அந்த லாபான் வெளியே துறவண்டையிலே இருந்த அந்த மனிதனத்துக்கு ஓடினான். என்ன பண்ணானா, ஓடினான். இவ வீட்டுக்கு ஓடினா. ஆனா இந்த செய்தியை கேட்ட பின்பு இப்போ அங்க இருக்கிற ஆளுக்கு, வேலைக்காரனுக்கு எப்படி இருக்கும், ஆபிரகாமுடைய வேலைக்காரனுக்கு, ஐயோ இன்னைக்கு பொழந்துட்டான் நம்மளைய. அவைய தங்கச்சிட்ட ராத்திரி தங்குறக்கு இடம் உண்டான்னு கேட்டோம். இவன் அவ வந்தாலும் பரவாயில்ல, அவைய அண்ணனை அனுப்பிச்சிட்டா. இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ தெரியலையே. ஒரு அங்கலாய்ப்பு இருந்திருக்குமா? ஒரு அங்கலாய்ப்பு இருந்திருக்குமா? கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா போறது யாரு, மீச. சரியா? போறது யாரு, மீச. இவன் என்ன சொல்ல போறானோ, என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு பயம். இதை நீங்க நிறைய நேரம் படிச்சிருப்பீங்க, நான் எப்படி படிச்சுக்க முடியும், அதனாலதான் உங்களுக்கு அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவன் ஆ ஆ ஆ ஆ ஆ வாசிமா தன் சகோதரியோட வந்தான். அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன், இப்ப யார் பேசுறா, ரெபேக்காளுடைய சகோதரன் பேசுகிறான். அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஏங்க இது அவர் எதிர்பார்த்தாரா? அவர் எதிர்பார்த்தாரா? ஆபிரகாமுடைய வேலைக்காரன் கண்டிப்பா இவன் நம்மளை வீட்டுக்கு கூட்டு போயிருவான்னு எதிர்பார்த்தாரா? எதிர்பார்க்காத காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்துல உன் வாழ்க்கையில அவர் வாய்க்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயாவா. ஒருவேளை போராட்டம் போல இருக்கலாம், பயத்தின் நிலைமைகள் இருக்கலாம். கர்த்தர் ஆனால் அந்த எதிர்பார்க்காத காரியங்களையோ அவரால் வாய்க்க பண்ண முடியும். அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. அப்பொழுது அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஸ்டேட்மெண்ட்டை பத்தியா எப்படி சொல்றா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும், நீ எதிர்பார்க்காத காரியங்கள் உன் வாழ்க்கையில நடக்கணும்னு சொன்னா நீயும் நானும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குது இந்த வார்த்தை? எத்தனை பேருக்கு புரியுது இந்த வார்த்தை? ஆமா, ஒரு மனுஷன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்னு சொன்னா அவனுக்கு எல்லா இடத்துலையும் கனம் உண்டாகும், மேன்மை உண்டாகும், உயர்வு உண்டாகும், அவன் காரிய வாய்க்க பண்ணும். ஆமேனா? ஆமா. இப்ப பாருங்க, வாசிங்க. நீர் வெளியே நிற்பானே, உமக்கு வீடும் ஒட்டங்களுக்கு இடமும். ஏங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவன் தங்கச்சி போய் சொன்ன உடனே அவ சொல்லிட்டா, எங்க வீட்டுல வக்கீல் இருக்குது, இடமும் இருக்குது, எல்லாரும் தங்கலான்னு சொல்லிட்டா. ஆனா இவன் அவ்வளோ சீக்கிரமா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தாங்க வந்திருக்கிறா. அப்ப ஆண்டவர் ஆல்ரெடி நமக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டார். ஆல்ரெடி நமக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. சரியா? எங்க நம்முடைய வாழ்க்கையில
காரியம் வாய்க்க, எதிர்பாராத காரியம் வாய்க்கணும்னு சொன்னா நம்ம எப்படிப்பட்டவர்கள்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும். இங்க லாபானுக்கு மேட்டர் தான் சொல்லியிருக்கிறா, ஆனா அவன் ஆல்ரெடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான். உமக்கும் இடம் இருக்குது, ஒட்டங்களுக்கும் நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நீர் என்ன பண்ணலாம்? வந்து தங்குனா மட்டும் போதும், நீங்க வெளியே நிற்கக்கூடிய ஆளே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும், வாங்க நீங்க வெளியே நிற்க கூடாது, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அப்படின்னா நீ எதிர்பாராத காரியங்கள் என்ன நடக்குது தெரியுமா? அப்பொழுது அந்த மனிதன் தன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களை யாருங்க போடுறா? ஆபிரகாமுடைய வேலைக்காரன் போடல, ஆபிரகாம் வேலைக்காரன் போடல. ஒரு வேளையில லாபான் நமக்கு ஏதாவது எதிராக பேசிடுவானோ அப்படின்னு சொல்லி அந்த அந்த பயத்துல இருந்த அதே லாபான் இவருடைய ஒட்டங்களுக்கு என்ன பண்றாரு? சேவை பண்றாரு, வேலை செய்யறாரு. ஹல்லேலூயாவா, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஆண்டவரே நாங்க எதிர்பாராத காரியங்கள் நடக்கணும்னு சொன்னா நீர் எந்த மனுஷனையும் வச்சு என் வாழ்க்கை ஆசீர்வதிக்க முடியும்? அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, சொல்லிட்டு சொல்றாரு, போட்டு அவனும் அவனோட வந்தவர்களும் வந்தார். பின்பு அவருக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே அதற்கு அவர்கள் சொல்லும் என்றார். ஹல்லேலூயா. இப்போ என்ன நடந்திருக்குது? இவங்க எதிர்பாராத காரியம் வாய்க்க பண்ணிட்டார் கர்த்தர். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இவங்க வக்கீல் தருவாங்க, நமக்கு வீடு தருவாங்க, ராத்திரி தங்கலாம், இதெல்லாம் அவங்க எதிர்பார்த்து வரவே இல்லை. அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஒரு பெண்ணு நமக்கு எதிர்பட்டு வந்தா அந்த பெண்ணு நம்ம கேட்கறது மாதிரி குடத்துல இருந்து தண்ணியை ஊத்துனா, ஒட்டகங்களுக்கும் ஊத்துனா, அவ தான் நம்முடைய எஜமானுடைய மகனுக்கு மனைவிங்கிறது அவனுடைய எதிர்பார்ப்பு. இப்போ ராத்திரி தங்குறதுக்கு இடம், சோறு, லட்டு, அப்புறம் ரசம் எல்லாமே கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனா அவன் என்ன சொல்றான்? நீ எல்லாம் தந்தாலும் நான் இப்ப சாப்பிட மாட்டேன். நான் இப்போ நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? முதல்ல சோறு, பின்னாடி நம்ம இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? ஆறாமற இருந்து பேசிக்கலாம். காரியம் வாய்க்கிறது வரைக்கும் அவன் நான் வந்த காரியத்தை சொன்ன பின்பு அதுல நன்மை உண்டானா நாங்க புசிக்கலாம். அல்லேலூயாவா, ஆமேனா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீ எதிர்பார்த்திராத காரியங்களையும் கர்த்தர் உனக்கு இந்த மாதத்துல வாய்க்க பண்ணுவார். யார்கிட்ட இருந்து தெரியுமா? நீ எதிர்பார்க்காத இடத்துல இருந்து, நீ எதிர்பார்க்காத எல்கையில இருந்து. இங்க ஆபிரகாமுடைய வேலைக்காரனுக்கு அவ யாருன்னே தெரியாது, லாபான் யாருங்கிறதே தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட அந்த பகல் வேலையில பேசுறாரு. நீ ஒருவேளை இந்த மனுஷரை அந்த மனுஷரை நம்பி இருக்கலாம், ஆனா நீ எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உனக்கு ஆசீர்வாதம் வரும். அவங்க வாயிலிருந்து பிறந்த வார்த்தை தெரியுமா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், உமக்கு வீடும். ஆமா, எல்லாம் ஒட்டங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டாச்சு, உமக்கு எல்லாமே ரெடி, உங்களுக்கு எல்லாமே ரெடி. ஆண்டவர் நமக்கும் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு பரலோகத்துக்கு போற ஒரு இடத்த. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்போவுமே தேவ சத்தங்களுக்கு அவர் சொன்ன அவன் வாழ்க்கையில பிடிச்சிருந்த ஒரே ஒரு காரியம், தன்னுடைய ஊழியக்காரர் எஜமான் சொல்லிவிட்ட அந்த ஒரே ஒரு காரியத்துக்கு தான் அவன் எங்க நான் காதுல வாங்கி நடைய கட்டுறான். அதுக்கு அவர் சொல்றாரு, நீ போகும்போது அவர் ஒரு தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இப்போ என்ன பண்ண? எதிர்பார்த்த காரியமும் கைகூடி வந்தது வச்சு, எதிர்பாராத காரியமும் கைகூடி வந்தது. இனி ஏற்ற வேளையில ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலங்கள் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலங்கள் இருக்குது. இப்போ மூன்றாவது அவன் சொல்றது ஏற்ற வேலை. அந்த வேலை வந்தா தானே நம்ம அந்த ஆசிரியத்தை. இப்போ கன்சீவ் ஆயிட்டீங்க, முதல் மாசம் டெலிவரி ஆயிட்டுன்னா அது என்னது? குறை பிரசவம், ஒண்ணுமே பார்க்க முடியாது. 3ஆம் மாசம்னா வயறு நமக்கு தான் வலி, நமக்கு தான் பெயின். 6ஆம் மாசம்னா ரெண்டுமே தேராதங்க கண்டிஷனு. இதெல்லாம் உருப்படாத ஒரு சூழ்நிலை. பூரணமாகனா 10 மாசம் ஆகணும். அதுக்கு ஒரு ஏற்ற வேலை இருக்கு. கிட்டத்தட்ட 10 மாசம் ஆனாதான் அந்த டெலிவரியை நம்ம அழகா பார்த்து அந்த குழந்தைய நம்ம சந்தோஷமா பார்த்து கையில தூக்கி வச்சு கொஞ்சி அதை சீராட்டி ஆராட்டி என்ன பண்ண முடியும்? அதோட விளையாட முடியும். அதுக்கு ஒரு வேலை இருக்குது, அதுக்கு ஒரு காலங்கள் இருக்குது. ஆனா நமக்கு சிலருக்கு அந்த காத்துக்கிற தன்மை நம்மகிட்ட கிடையாது, அந்த பொறுமை நம்மகிட்ட கிடையாது. முன்னாடி உணவு வச்சாச்சு, சாப்பிடலாம். ஆனா அவன் சொல்றா, நான் எடுத்த காரியத்துல
வெற்றி பெறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வந்த காரியத்தை முதல்ல உங்ககிட்ட சொல்லிடுறேன். இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் இன்னார் இடத்துல இருந்து வரேன், நான் இன்னாருடைய மகன், எங்க ஓனருக்கு நிறைய ஆடு மாடு சம்பத்தெல்லாம் இருக்குது, அவருக்கு ஒரு மகன் இருக்கிறா, அவர் பேர் ஈசாக்கு, அவர் செல்வ சீமானா இருக்கிறார். கீழ் வசனங்களை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க, சரிங்களா? ஆமா, அப்படி சொல்லிட்டு இந்த காரியங்களெல்லாம் சொல்லிட்டு வரும்போது இப்போ லாபானோ அவங்க அப்பாவை சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்கிறீங்களா? அந்த 24:50 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலன் ஒன்று. ஆமென். நீ எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காரியம் ஏற்ற வேளையில என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா அது கர்த்தரால் தான் வரும்? எத்தனை பேர் சொல்றீங்க? தலைக்கு மேல கையை தட்டி ஏற்ற வேளையில அவர் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருங்க. எங்க சம்பவம் கொஞ்சம் தாங்க. ஆனா எங்க இருந்து வர்றான்? கானான்ல இருந்து பிரயாணப்பட்டு இங்க ரெபேக்காளை பார்த்து எதிர்பார்ப்பு அதுதானான்னு சொல்லி அந்த பெண்ணை தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அப்புறம் எதிர்பார்க்காத காரியங்கள் தங்குறதுக்கு இடம் கொடுக்கப்பட்டு இப்போ சம்பவத்தை சொல்லி பெண் அதுதான் மாப்பிள்ளை இதுதான் சொல்லும்போது அங்கிருந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் வருது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யற காரியங்கள், ஏற்ற வேளையில் செய்யற காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் அது கர்த்தரால் வரணும். அது உங்களை படைத்தவரால வரணும், நீ ஆராதிக்கிறவரால வரணும். இவங்க சொல்றாரு அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அந்த 50 வருஷத்துக்கு மேல உள்ளதெல்லாம், நான் இன்னொரு இடத்துல இருந்து வந்தேன், அங்கிருந்து வந்தேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் இப்படி என் இருதயத்துல யோசித்தேன், அதை ரெபேக்காள் நிறைவேற்றினா, அதுக்கு பின்பு தங்குறதுக்கு இடம் கொடுத்தீங்க. ஆனா இப்போ இவளை நான் கூட்டிட்டு போறதுக்கு நீங்க மனது உண்டா, இடம் உண்டா அப்படின்னு கேட்கும்போது இந்த காரியம் கர்த்தரால் அநேக கல்யாண வீட்டு பத்திரிகைகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த வசனத்தை முன்னாடி போடுவாங்க, பார்த்திருக்கிறீங்களா? நம்ம ஆராதிக்கிறவர் ஜீவன் உள்ளவர். பாருங்க, இப்போ அவன் சொல்றான், அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, கர்த்தரால் வந்தது. அடுத்த வசனம் வாசிங்க. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்னபடி. யார் சொன்னபடி? அப்போ ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் சொந்தத்துல எந்த காரியத்தையும் செய்யல. நல்லா தெரிஞ்சுக்கோ, அவனுடைய சுயத்துல எதுவும் செய்யல. அழகா சொல்றாங்க, பிள்ளை பெத்தவங்க சொல்றாங்க, கர்த்தர் சொன்னபடி. இந்த காரியத்தை அப்ப யார் சொல்லி அனுப்பிச்சுக்கிறா? கர்த்தர். அதை தான் நம்ம அந்த 40ஆம் வசனத்துல பார்த்தோம், உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் தான் பிரயாணத்தை வாய்க்க பண்றவர் தான் இன்னைக்கு ஏற்ற வேளையில ரெபேக்காளையும் உன் குடும்பத்துக்குள்ள அனுப்ப போறாரு. ஏற்ற வேளையில வாசிங்க வாசிங்க. அவள் போதும், அவளை பாத்தீங்களா? ஏற்ற வேளை, ஏற்ற வேளை. இது அவன் எதிர்பார்க்கல, உடனே அனுப்புவாங்களான்னு சொல்லி. அதுக்கு பின்வசனங்கள்ல அவன் மெல்ல கூப்பிட்டா சொல்றாங்க, ஒரு 10 நாள் பொண்ணுங்க இருக்கட்டும், அதுக்கு பிறகு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி. ஆனா அவங்க அண்ணன் சொல்றான், அவங்க கேட்குறாங்க, பெண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அவ தாமதமின்றி உடனே புறப்பட்டாளாம். என்ன பண்ணாலாம்? உடனே புறப்பட்டாளாம். பெண்ணுகிட்ட கேட்குறாங்க, இவங்க எல்லாரும் சொல்றாங்க, உடனே கிளம்புமா, போகலாம், பிரயாணத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சொல்ல, ஒரு 10 நாள் இன்னைக்கு தானே பொண்ணு பார்த்துருக்குறீங்க. நம்ம அநேகர் சொல்லுவோம் இல்லையா, இப்போ தானே என்கேஜ்மெண்ட்டு, ஃபோன் நம்பரை கொடுத்துருங்க, ஒரு 10 நாள் அவங்க பேசிட்டு இருக்கட்டும். இப்போ அப்படி தான் நடக்குது. ஆமாம், என்கேஜ்மெண்ட்டு முடிஞ்ச உடனே என்ன வாங்கிடுவாங்க? உடனே நம்பரை வாங்கிடுவாங்க. அன்னைக்கு நம்பர்லாம் கிடையாது, நீ எவ்வளோ வழி ஒட்டகத்தில் போகணுங்கிறதும் தெரியல. ஆமாம், ஒரு வேளை ஏற்ற வேலை அவளுக்கு அந்த நேரம் வந்தது, கர்த்தருடைய வார்த்தை வந்தது, அதனால என்ன பண்ணாவா? ஆமா, அவங்களோட போறதுக்கு ரெடியானா. சரியா? இப்போ அவளோட கிளம்பி போன பின்பு இவ பிரயாணப்பட்டு எங்க வரா? இப்போ கானானுக்கு வரா. கானானுக்கு வரா, ஆபிரகாம் இருக்கிற இடத்துக்கு வரா. அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை அழைத்து கொண்டு போய் நேசித்தான். ஈசாக்கு ஏற்ற வேளையில உன் காரியம் சந்திக்கப்படனா உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுங்க. அதுதான் கர்த்தர் சொல்றாரு. ஏற்ற வேளையில
உன் காரியம் வாய்க்கன்னு சொன்னா உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். 60ஆம் வசனத்துல வாசித்தேனா ரெபேக்கால தன் சகோதரன் வாழ்த்துறான் இப்படியா, என் சகோதரியே நீ கோடாகோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைவனுடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். சபிக்கல. இன்னைக்கு நிறைய பேர் சகோதரன் சகோதரி என்ன பண்றோம், சபிக்கிறோங்க. எப்படி நம்ம வாழ்க்கையில ஏற்ற காலத்துல ஆசீர்வாதம் வரும்? ஏற்ற காலத்துல அவன் சொல்றான், தாய்க்காக கொண்டு வந்த அந்த துக்கம் மாறிட்டான். எப்படி மாறிச்சு தெரியுமா? வாசிக்கிற ஒரே ஒரு வசனத்தை, ஆதியாகமம் 25:22. அவள் கர்ப்பத்திலே மோதி கொண்டிருந்தனா, அப்பொழுது அவள் சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனால், 2 ஜாதிகள் உன் கற்பத்துல உண்டாயிருக்கிறது போது. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்துல கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவான்னா 2 மடங்கு ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் இருக்கும்? 2 மடங்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த பகற்காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை நீ எல்லா காரியங்களும் உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணணும்னு சொன்னா உன் துக்கம் மாறிடும். ஏற்ற காலத்துல அந்த துக்கம் மாறும்போது ஆசீர்வாதங்கள் வரும். ஆசீர்வாதம் 1 மடங்கு இல்லை, 2 மடங்கு ஆசீர்வாதங்கள். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் கம்மியா இருக்கிறதோ அதை அந்த ஏற்ற காலத்துக்குள்ள அவர் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ள நம்ம அடங்கி இருப்போம். அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ரெபேக்காள் அவருடைய அந்த வேலை வர்றது வரைக்கும் அந்த தாய் தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்பட்டு அங்கேயே தான் இருந்தா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இன்றைக்கு சத்தியத்தை கேட்குற உன் வாழ்க்கையில உன் காரியம் வாய்க்கணும்னு சொன்னா, கர்த்தர் ஏற்ற காலத்துல உன்னை உயர்த்தணும்னு சொன்னா போதகத்துக்கு கீழ்ப்படிவோம், போதகத்துக்கு அடங்கி இருப்போம். கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். உங்கள் பானையில் எண்ணெய் மாவும் குறைபடுவதில்லை. நீங்கள் கடன் வாங்க போகிறதில்ல, கடன் கொடுப்பீங்க. உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்து. ஒருவேளை காலங்கள் தாமதமாகலாம், காலம் தாமதம் ஆகலாம், ஆனால் வாக்கு தந்தவர் வாக்கு மாறாதவர், வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் உன் வாழ்க்கையில இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க என் வாழ்க்கையில நீ ஏமாற்றம் இல்லைன்னு சொல்றவங்க? இந்த சத்தியத்துக்கு பின்பு உங்க வாழ்க்கையில ஏமாற்றங்கள் என்பதே இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் மனிதர் அல்ல, அவர் பொய் சொல்வது இல்லை. அவர் மனிதர் அல்லவே, அவர் பொய் சொல்வது அல்லவே. நம்ம அடிக்கடி சோர்ந்து போயிடுறோம். இங்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எங்கேயும் சோர்ந்து போனது மாதிரியே தெரியல. வார்த்தையை பிடிச்சு கொண்டான். ஒரே ஒரு வார்த்தை, உன் பிரயாணத்தை என் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அந்த தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். ஒரு காரியத்தை குறித்து பேசுறாங்க, பெண் பார்க்கிற காரியத்தை குறித்து பேசுறாங்க. அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்றது வரைக்கும், அந்த காரியத்தில் ஜெயம் வர்றது வரைக்கும் கர்த்தர் அவனை கைவிடாதிருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதெல்லாம் வாய்க்க பண்ணார்? எதிர்பார்த்த காரியங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். எதிர்பாராத காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். ஏற்ற காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அப்போ உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.